Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 6 information processing பத்தி பார்க்க போறோம். இது வந்து third term portions. இந்த வீடியோல நம்ம வந்து introduction video and also ஒரு exercise இருக்கு இந்த chapterல, அதுவும் complete பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த chapterல வந்து நம்ம என்ன பத்தி படிக்க போறோம்னா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையல் vlogs, தொடர்ந்து அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இந்த சாப்டரில் வந்து ஷெடியூலிங் அண்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலிங்னா என்னென்னு பார்த்துடலாம். வேர்ட்லேயே சொல்லுது பாருங்கள், ஷெடியூல் பண்ணுறது, ஒரு ஜாபை, ஒரு வேலையை வந்து ஷெடியூலாக நம்மளுக்கு தரது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் அப்புறம் புக்கில் உள்ளதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து அல்காரிதம்னு இருக்கும் இல்லையா. அல்காரிதம் மீன்ஸ் அந்த ஷெடியூல் என்னென்ன டைமிங்கில் வந்து என்னென்ன நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரேயர், நெக்ஸ்ட் வந்து இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷெடியூலிங். அதை வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்குறது, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமை, அது கற்றுக்கிறதுக்காக தான் இந்த சாப்டரில் வந்து நம்ம ஷெடியூலிங் பற்றி படிக்கிறோம். ஓகே, உங்கள் புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, படித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு சிச்சுவேஷன் ஒன், சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளே கிரவுண்ட் 8 AM, இனாக்ரேஷன் 9 AM, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை டீச்சர் 9:15 AM. ஸோ இந்த மாதிரி டைம் வைஸ் வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஷெடியூலிங். ஓகே, இல்லைனா வந்து இந்த மாதிரி பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கூட கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிக்சர் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜோனல் லெவல் ஸ்போர்ட் மீட்டை வந்து இந்த மாதிரி பிக்சர் லெவலில் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணலாம். 8 AM ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ளே கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க டீச்சர்ஸு. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி வந்து பிக்சர் வைஸ் கொடுக்குறத கூட நம்ம வேர்ட் வைஸ் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஷெடியூல். ஒரு ஜாபை வந்து ஷெடியூல் பண்ணி கரெக்டாக பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 115 வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் ஷெடியூல் தான். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், பேஜ் நம்பர் 116 இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது a picture given below illustrates a team allocation for the game of கபடி. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மீனிங்னு பாருங்கள், 8 ஸ்கூல் டீம்ஸ் ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் குவார்ட்டர் ஃபைனல்ஸ். அப்போ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து 8 டீம்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. EBA, அதாவது A to H வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கு. 8 teams are named as A to H. Matches will be held in 2 courts, 2 கோர்ட்டில். ஓகே, அதாவது கோர்ட் 1, கோர்ட் 2, 2 கோர்ட்டில் நடக்குது. Here team A and E meet in the first semi-final match. அப்போ செமிஃபைனல் மேட்ச் 2 டீமுக்கு தான் நடக்குது. இந்த 8 டீமில் 4 டீம் தான் செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்காங்க, 2 டீம். அதில் ஒரு டீம் வந்து ஃபைனல்ஸ், அதில் 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க, அதில் 1 வந்து வின் பண்ணுறாங்க. அப்போ செமிஃபைனல்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஒன்றும் புரியல பாருங்கள். B and E and Bல யார் செமிஃபைனல், இது 2த்துல யார் செமிஃபைனல், இது 2த்துல ஒருத்தர் செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹியர் A and E மீட் இந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனல். ஸோ இது ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் இதில் ஏவும் ஈயும் மீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் செமிஃபைனலில் என்ன சொல்லியிருக்காங்க, டீம் D and H மீட் இந்த செகண்ட் செமிஃபைனல். அதாவது இங்கே செகண்ட் செமிஃபைனல் வந்து இங்கே நடக்குது, அதில் வந்து டியும், இதில் இந்த 2 பேரில் டியும், இந்த 2 டீமில் ஹெச்சும் வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு டீம், இதுலேருந்து ஒரு டீம், அதை இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹெச் வின்ஸ் த ஃபைனல் மேட்ச் அகெயின்ஸ்ட் E. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈயும் ஹெச்சும் வந்து ஃபைனல் மேட்ச் விளையாடிருக்காங்க, அதில் ஹெச் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த டயக்ராமை கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், யூஸிங் த பிக்சர்ஸ் கம்ப்ளீட் த டேபிள் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பிலோ. இந்த பிக்சரை யூஸ் பண்ணியும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணியும் நம்ம இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணணும்.
புரியுதா? இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 1 இதான் வந்து ஷெட்யூல் பண்ணுறது. குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 1 வந்து டேட் எப்போ நடந்துச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 1 இதுதான் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், இது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்போ அது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் டேட் என்ன நடந்திருக்கு, 4 PM அப்போ நடந்திருக்கு. சாரி, டேட் 5/8/2019. அப்போ நம்ம இங்கே எழுதிட வேண்டியதான் 5/8/2019. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் வந்து 4 PM அவங்களே கொடுத்துட்டாங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ், அந்த ஃபஸ்ட்டு என்ன பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ் என்னது, E and B, அவ்வளோதான் எழுத வேண்டியதுதான், E and B. வென்யூ ஆஃப் த மேட்ச், ஸோ வென்யூனா என்னது, கோர்ட் 1 கோர்ட் 2 2 கோர்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கோர்ட் 1 வந்து நடக்குது, கோர்ட் 1. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து மேட்ச் நேம் 5/8. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 2, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 2 அதுவும் வந்து 5/8/2019 நடக்குது, 4 PMக்கு நடக்குது, கோர்ட் 2ல் நடக்குது. சேம் தான், A and G விளையாடுறாங்க. அப்போ நம்ம டைம் என்ன எழுதலாம், 4 PM, A and G விளையாடுறாங்க, வெனு வந்து அது வந்து கோர்ட் 2ல் வந்து நடக்குது. புரியுதா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 3, கரெக்டாக? குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 3, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 3 பார்த்தீங்கன்னா சேம் டேட் 5/8/2019 9 AM நடக்குது, கோர்ட் 1ல் நடக்குது. ஸோ சேம் டேட் 5/8/2019 9 AM நடக்குது. இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து PM கிடையாது, AM 9 AM. பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா Cயும் Hயும் கோர்ட் 1ல். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம், C and H கோர்ட் 1 கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சும்மா blank place மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 4 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 4, சேம் டேட் நடக்குது. இங்கே வந்து blank-ஆக கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம டேட் எழுதலாம் 5/8/2019. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9 PM. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட்டிங் டீம் வந்து D and F கொடுத்துட்டாங்க. இங்கே வென்யூ ஆஃப் த மேட்ச் வந்து கோர்ட் 2. புரியுதா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமிஃபைனல்ஸ் 1. செமிஃபைனல்ஸ் 1 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 6/8/2019. ஸோ கொடுத்துட்டாங்க அவங்களே. டைம் பார்த்தீங்கன்னா 4 PM. ஸோ நம்ம எழுதிடலாம் 4 PM. கோர்ட் 1ல் நடக்குது, கோர்ட் 1ல் நடக்குது. ஆனால் பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ் வந்து இங்கே நம்ம எக்ஸாக்டாக தெரியல, அதுக்கு தான் நான் இங்கே பார்க்க சொல்லியிருக்கேன். எங்கே சொல்லியிருக்காங்க, டீம் A and E மீட் இந்த ஃபஸ்ட்டு செமிஃபைனல். அப்போ Aவும் Eயும் மீட் பண்ணுது. அப்போ இங்கே என்ன எழுதலாம், A and E. அதே மாதிரி செமிஃபைனல்ஸ் 2, செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான் 6/8/2019. அது வந்து 9 AM நடக்குது, கோர்ட் 2ல் நடக்குது. 9 AM கோர்ட் 2 கொடுத்துட்டாங்க. பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸ் வந்து இங்கே பாருங்கள், D and H மீட் இந்த செகண்ட் செமிஃபைனல். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், D and H. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான் ஷெட்யூலிங். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் மேட்ச் வந்து டேட் எப்போ நடக்குது, 7/8/2019. ஸோ எழுதிடலாம் 7/8/2019. டைம் பார்த்தீங்கன்னா 9 AM கொடுத்துருக்காங்க, கோர்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா H and E, H and E. இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, செமிஃபைனலிஸ்ட் டீம் நேம். செமிஃபைனலிஸ்ட்க்கு வந்து எந்தெந்த டீம்லாம் வந்து விளையாடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. செமிஃபைனல் 1ல் வந்து ஃபஸ்ட் யார் விளையாண்டாங்க, A versus E, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் 2ல் வந்து D versus H. வின்னர் ஆஃப் த மேட்ச் யார், வின்னர் ஆஃப் த மேட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், H wins the final match against E. அப்போ வின்னர் ஆஃப் த மேட்ச் வந்து டீம் H. புரியுதா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஷெட்யூலிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஷெட்யூலிங் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளோ சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட்னால் ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி வந்து இன்புட் அவுட்புட்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னா, டு ரீட் ஈஸி, ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காக, பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த புக் பேஜ் நம்பரில் உள்ளது எல்லாத்தையும் கிளியராக படித்து பாருங்கள். இப்போ நான்
நான் சொன்னது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கும். நீங்கள் கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அது வந்து ஒரு டாஸ்க் ஆர் கேல்குலேஷன் பண்ணுறதுக்காக, ஒரு வைட் கேல்குலேஷன் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளோ சார்ட் வரைகிறதுக்கு. இதுதான் பேசிக். இது நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளோ சார்ட்டில் வந்து நம்ம இந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏடிஎம்மில் போய் ஒரு பணம் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெபிட் கார்டை போடுங்க, நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்கிங் டீட்டெயில்ஸு, லாங்குவேஜ் போடுங்க, என்டர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் லென்த்தி வேர்ட்ஸில் போதில். இப்போ வந்து ஃப்ளோ சார்ட்டில் வந்து நம்ம எப்படி அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள். இந்த லைன் வந்து என்னதுன்னா ஃப்ளோ லைன்னா என்னதுன்னா, இப்போ ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ளோ சார்ட்டு இப்படி தான் இருக்கும். ஃப்ளோ சார்ட்டு இந்த ஃப்ளோ லைன், இந்த லைன் பார்த்தீங்களா ஒரு ஒன்றுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஃப்ளோ லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சிம்பிள் வந்து டெர்மினல் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் டாஸ்க். அதாவது ஒரு டாஸ்க்குக்கும் வந்து ஸ்டார்ட் எண்ட் இருக்கும் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட் எண்ட். இந்த மாதிரி கலரில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மக்கிட்ட கலர் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேப் போட்டால் போதும். ஸோ ஸ்டார்ட் எண்டுக்கு வந்து இந்த ஷேப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் parallelogram ஷேப் வந்து இன்புட் அவுட்புட், அதாவது கொஷனுக்கும் ஆன்சருக்கும் இன்புட். இப்போ வந்து என்டர் ஸ்டார்டிங்கில் போடுறோம் இல்லையா. இப்போ நான் ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும்னா இன்புட் த டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெபிட் கார்டை ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ அதுதான் இன்புட். ஃபைனலாக வந்து கேஷ் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவுட்புட். ஸோ இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் சேம் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸ் ரெக்டாங்கிள் வந்து ப்ராசஸிங், அதாவது நடுவில் நடக்கும் பார்த்தீங்களா ப்ராசஸிங். டெபிட் கார்டு போட்டதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸிங் நெக்ஸ்ட் வரும் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த இது யூஸ் பண்ணணும். இது வந்து டெசிஷனுக்கு, இது எப்போ நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது எஸ் ஆர் நோ வரும்போது இது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளோ லைன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும். இது வந்து இன்புட் அவுட்புட். இது வந்து ப்ராசஸிங். இது வந்து டெசிஷனுக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளோ சார்ட்க்கு. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ளோ சார்ட் வரைகிறது. ஸோ நம்ம இப்போ சம் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 6.1ல் ஒரு 7 சம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, நான் இப்போ தானே சொன்னேன் எல்லா சிம்பிள்ஸோட யூசஸ் என்னென்னு. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது, இட் ஷோஸ் அ டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. இது கரெக்டாக, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இல்லை நீங்கள் அது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, புரியுதா கரெக்டாக. இது வந்து டைரக்ஷன். நெக்ஸ்ட் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த டயக்ராம், இது ஷேப்பு ஞாபகம் இருக்கா, ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் அந்த ஷேப் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இன்புட் அவுட்புட். அப்போ இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷன். கரெக்டாக. இது வந்து ப்ராசஸிங். இப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ப்ராசஸிங்கிற இது வந்து இங்கே இல்லை. ப்ராசஸிங்க்கு தான் இது யூஸ் பண்ணுவோம், அதாவது நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு. அப்போது இதில் 2த்தில் எது ஆன்சர்னால் இங்கே பாருங்கள், ப்ராசஸிங் அப்படின்னா என்னதுன்னா இதோட மீனிங் என்னென்னு பாருங்கள், C = A + B. இது வந்து A is greater than or equal to 0. அப்போ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல, கிரேட்டர் தெனா இல்லை ஈக்குவல்ட்டான்னு தெரியல. அப்போ இதுதான் என்னது, டெசிஷன் மேக்கிங். அப்போ இதுதான் வந்து 5th சப்டிவிஷன், இதுதான் வந்து 4th சப்டிவிஷன். புரியுதா. நீங்கள் வந்து C is equal to A + B நான் கொடுத்துட்டேன், அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆன்சர், ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்தா என்ன ஆன்சர்னு வந்துடும். இது வந்து டெசிஷன் எடுக்கணும், A = greater than 0வா இல்லை ஈக்குவல் டு 0வா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம் வாங்க. செகண்ட் சம் பாருங்கள். The steps of withdrawing cash from your savings bank account using ATM card are explained in the figures given below. Construct an appropriated flow chart. அதாவது ஒரு பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு, ஏடிஎம்லேருந்து மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராமோட ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அதை வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் வரையணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்செர்ட் ஏடிஎம் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு. ஃப்ளோ சார்ட்னா என்னென்னு தெரியும் இல்லையா, அந்த டயக்ராம்ஸ் பார்த்தோன்னே அந்த ஷேப் அதுபடி வரையணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் டிரான்சாக்ஷன், செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப், என்டர் த பின் நம்பர், என்டர் த அமௌண்ட் டு யூ வாண்ட் டு வித்ட்ரா, கலெக்ட் யுவர் மணி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் எடுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட். அப்போ ஸ்டார்ட்டுக்கு என்ன ஷேப்பு, இந்த ஷேப்பு ஞாபகம் இருக்கா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு.
நெக்ஸ்ட் வந்து என்னது இன்சர்ட் ஏடிஎம் கார்டு, கரெக்டாக ஏடிஎம் கார்டுன்னு போடலாம். அப்போ அது வந்து இன்புட். அப்போ அதுக்கு என்ன ஷேப் போடுவோம், இந்த ஷேப் போடுவோம். ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து இன்சர்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதுக்கெலாம் வந்து செலக்ட் யுவர் லாங்குவேஜ், இதுக்கெலாம் வந்து அந்த பாக்ஸ் ரெக்டாங்கிள். செலக்ட் யுவர் டிரான்சாக்ஷன்னா வந்து நம்ம இதையே எழுத முடியாது, ஏன்னா அவங்க கொஷனில் சொல்லிட்டாங்க வித்ட்ரா பண்ணுறதுக்குன்னு. அப்போ நம்ம டிரான்சாக்ஷன் இடத்துல என்ன எழுதணும், செலக்ட் யுவர் வித் லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் டிரான்சாக்ஷன்னா செலக்ட் வித்ட்ரா மணி, ஏன்னா வித்ட்ரா தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் அக்கௌண்ட் டைப்போ, இதெல்லாம் ப்ராசஸிங். என்டர் யுவர் பின், இதுவும் பாக்ஸ். என்டர் த அமௌண்ட், இதுவும் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் யுவர் கேஷ் மணி, அப்போ இதுதான் எனது அவுட்புட். அப்போ இதுக்கும் இந்த ஷேப்பில் வந்து நம்ம டயக்ராம் போடணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு எண்டு கீ. ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே இதை போடணும். அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் இங்கே பாருங்கள், இந்த ஷேப் இருக்குல்லையா, இதை மட்டும் கரெக்டாக போடணும். இந்த ஷேப் இது வந்து ஸ்டார்ட் எண்டுக்கு இது போடணும். இது வந்து இன்புட், ஸ்டார்ட் பண்ணும்போது இன்புட் அவுட்புட், கொஷனுக்கும் ஆன்சருக்கும். இது வந்து ப்ராசஸிங், நடுவில் நடக்கிற ப்ராசஸிங்க்கு இந்த ஷேப். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம அந்த சம் வந்து ஒரு நோட்டில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட்டுக்கு வந்து அந்த ஷேப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து parallelogram ஷேப் வந்து இன்சர்ட் ஏடிஎம் கார்டு. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள், செலக்ட் யுவர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு செலக்ட் வித்ட்ரா மணி, வித்ட்ரா தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் அது. நெக்ஸ்ட்டு செலக்ட் சேவிங்ஸ், நடுவில் நடக்கிறதுக்கு எல்லாமே ப்ராசஸிங்க்கு அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து என்டர் பின் கொடுத்துருந்தாங்க, என்டர் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்ட் யுவர், இதுதான் ஃபைனல், கலெக்ட் யுவர் கேஷ், இதுதான் அவுட்புட். கேஷ்க்கு அப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ அதுதான் அவுட்புட். அப்போ இதுக்கு ஒரு parallelogram. நெக்ஸ்ட்டு எண்டு கீ, அவ்வளோதான். ஸ்டார்ட் எண்டு கீ கண்டிப்பாக போடணும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் சம்மை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஒரே கீ வந்து போடணும், இந்த ஸ்டார்ட்டுக்கும் இந்த எண்டுக்கும். ஓகே, அதே மாதிரி இன்புட்டுக்கும், இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சேம் இந்த parallelogram. நடுவில் இருக்கிறது எல்லாமே ரெக்டாங்கிள், அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சம்க்கு போயிடலாம். தேர்ட் சம் பாருங்கள். யூஸிங் கிவன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு ரீசார்ஜ் மொபைல் ஃபோன், ட்ரா சீக்வன்ஸ் ஃப்ளோ சார்ட். இப்போ வந்து மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் வந்து வரையணும். அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லாகின் த மொபைல் ரீசார்ஜ் வெப் ப்ரௌசர். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்ட். நெக்ஸ்ட்டு என்டர் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரௌஸ் பிளான்ஸ் டு சூஸ் யுவர் ரீசார்ஜ் பிளான். நெக்ஸ்ட்டு என்டர் அமௌண்ட் டு ரீசார்ஜ். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு ரீசார்ஜ். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வேர்டிங்ஸ் அப்படியே வந்து எந்தெந்த பாக்ஸ் எதுக்கு போடணும் அப்படின்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கீ போடணுமா, அந்த ஓவல் இந்த ஷேப்பில் ஸ்டார்ட் கீ. நெக்ஸ்ட்டு லாகின் த மொபைல் ரீசார்ஜ் வெப் ப்ரௌசர், இல்லை லாகின் யுவர் வெப் ப்ரௌசர். அப்போ அதுதான் அந்த இன்புட். அப்போ அதுக்கு வந்து parallelogram ஷேப் போட்டு இது அதுக்குள்ளே எழுதணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்ட், இதெல்லாம் ப்ராசஸிங். அப்போ இதுக்கெல்லாம் ரெக்டாங்கிள். என்டர் மொபைல் நம்பருக்கு ரெக்டாங்கிள், செலக்ட் ஆப்ரேட்டர், செலக்ட் யுவர் பிளான், என்டர் த அமௌண்ட், ப்ரொசீட் டு ரீசார்ஜ். அப்போ இதுதான் என்னது ஃபைனல் அவுட்புட். அப்போ இதுக்கு parallelogram ஷேப் போடணும். நெக்ஸ்ட்டு எண்டு கீ, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் தேர்ட் சம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த டயக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் யுவர் வெப் ப்ரௌசர். கொஷின் புக்கில் கொடுத்துருக்காங்களே அது அப்படியே லாகின் யுவர், இல்லைனா லாகின் த மொபைல் ரீசார்ஜ் வெப் ப்ரௌசர், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அப்படியே எழுதணும். அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக போடணும். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இந்த ஹெக்ஸகன். நெக்ஸ்ட்டு நடுவில் நடக்கிறது எல்லாமே வந்து ப்ராசஸிங் கீக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் போட்டுட்டு, ஃபைனலாக அவுட்புட்டுக்கும் வந்து இந்த parallelogram போட்டுட்டு அப்புறம் எண்டு கீ, அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டு, நெக்ஸ்ட்டு லாகின் யுவர் வெப் ப்ரௌசர், parallelogram ஷேப் தெரியுதா? ஷேப் வந்து கரெக்டாக போனால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்ட். நெக்ஸ்ட்டு என்டர் மொபைல் நம்பர், அப்புறம் செலக்ட் யுவர் பிளான், நெக்ஸ்ட்டு என்டர் த அமௌண்ட், ஃபைனலாக அவுட்புட் வந்து ப்ரொசீட் டு ரீசார்ஜ். அப்புறம் எண்டு கீ ஆகிடுச்சு. ரீசார்ஜ் ப்ரொசீட் பண்ணிவிட்டால் முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள். கம்ப்ளீட் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் யூஸிங் ஆரோஸ் ஃபார் த ஃப்ளோ சார்ட் எக்ஸ்பிளைனிங் த டிராஃபிக் ரூல் given below.
complete the direction of the flow chart using arrows for the flow chart explaining the traffic rule given below. அதாவது இங்கே பாருங்கள் ஒரு டிராஃபிக் ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் போடணும். டைரக்ஷன்னா எதுன்னு தெரியும் இல்லையா? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டைரக்ஷன், ஃப்ளோ லைன். இந்த டைரக்ஷன் மட்டும் நம்ம கரெக்டாக போடணும். ஃப்ளோ சார்ட் அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ இதுதான் வந்து சிக்னல் ரூல்ஸ் தெரியும் இல்லையா? ரெட்டு, க்ரீன், எல்லோ. ரெட்டுனா வந்து ஸ்டாப்பு, க்ரீன்னா கோ, எல்லோனா வந்து வெயிட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும்? இன்புட் சிக்னல். இதுதான் ஸ்டார்ட்டு, இன்புட் சிக்னல் ஆகிடுச்சு. இப்போது சிக்னல் வந்து இன்புட் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா எஸ் ஸ்டாப் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நோவாக இருந்துச்சுன்னா வந்து சிக்னல் வந்து எல்லோவாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? இங்கே வருமா அந்த லைனு? சிக்னல் எல்லோவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் வெயிட். கரெக்டாக? இப்போ வந்து நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து நோனா என்னது? பிரிண்ட்டு கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நோ அப்படின்னா என்னது? அது வந்து க்ரீன் சிக்னலாக இருக்கும். கரெக்டாக? சிக்னல் வந்து எல்லோவாக இல்லைன்னா பிரிண்ட்டு கோ. அப்போது இங்கே வந்து என்ன வரும்? இங்கே வந்து எஸ் வருமா? எஸ், ஏன்னா சிக்னல் எல்லோவாக இருந்தால் பிரிண்ட் வெயிட். இது என்ன வரும்? ரெட்டாக இருந்துச்சுன்னா இது இங்கே பாருங்கள், இப்போ இதோட என்னது? நோ. ஏன்னா வந்து சிக்னல் ரெட்டாக இருந்துச்சுன்னா வந்து நெக்ஸ்ட்டு சிக்னல் எல்லோவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுக்கும். ஏன்னா இதெல்லாம் நோ தான் வரும். ஏன்னா சிக்னல் எல்லோவாக இருந்தால் கோ போக முடியுமா? க்ரீன் இருந்தால் தான் போக முடியும், அதனால் இங்கே நோ. அதே மாதிரி ரெட்டாக இருந்ததுன்னா ரெட்டாக இருந்து எல்லோவுக்கு போக முடியாது, அப்போ இங்கேயும் வந்து நோங்கிற ஃப்ளோ சார்ட் வரும். இப்போ இது எல்லாமே என்ன ஆகும்? எண்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். புரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த 4th சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 5th சம் பார்த்துடலாம். Complete the given flowchart, input names of things and check whether it is living or non-living thing அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது flowchart வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த டெசிஷன், இந்த சம்மில் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இதுதான் டெசிஷன் மேக்கிங் டயக்ராம். பார்த்தீங்களா, இது வந்து எஸ் ஆர் நோக்கு மட்டும் தான் இந்த டெசிஷன் மேக்கிங் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நம்ம இந்த சமுக்கு வந்துடலாம். கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட், இன்புட் நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் செக் வெதர் இட் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லைன் ஆரோ மார்க்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இன்புட்டில் உள்ள வந்து என்ன வேர்டிங்ஸ் வரும் அது மட்டும் எழுதணும். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட், இன்புட் நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் செக் வெதர் இட் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங். இங்கே பாருங்கள், லிவிங்கா நான் லிவிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்ட் பட்டனு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இன்புட் நேம் நம்ம இன்புட் பண்ணுவோம். ஏ வந்து லிவிங் திங்கு, பி வந்து நான் லிவிங் திங்கு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், நேம் ஏவாக இருந்தால் என்னது நோ நீங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நேம் வந்து ஏ வந்து என்னது லிவிங் திங். கரெக்டாக? அப்போ நோ இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நோவாக இருந்தால் இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்? எஸ்ஸாக இருந்தால் இங்கே. ஸோ இது வந்து எண்டு பட்டன் தெரியுதா? இது வந்து எண்டு பட்டன். இது வந்து நோவாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகும்? எஸ்ஸாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போது நேம் இங்கே வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏ வந்து லிவிங் திங். கரெக்டாக? இப்போ நோவாக இருந்தால் இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்? லிவிங் திங்காக இல்லைன்னா இங்கே எது பிரிண்ட் ஆகிருக்கணும்? நான் லிவிங் திங் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? பிரிண்ட் பி. புரியுதா? அதுவே வந்து எஸ், அதாவது ஏ வந்து லிவிங் திங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். எஸ்னா என்ன அர்த்தம்? எஸ்னா இங்கே வந்து லிவிங் திங் அப்படின்னு நம்ம போடுவோம். அப்போ பிரிண்ட் ஏ. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கிளியர் பண்ணுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு எண்டு பட்டன், இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்புட் நேம், இது வந்து என்னது? ஸ்டார்டிங் இன்புட். அப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ப்ராசஸிங். இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து லிவிங் திங்கு, பி வந்து நான் லிவிங் திங்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும். இப்போ இங்கே நேம் வந்து ஏ. நேம் ஏன்னா என்னது? லிவிங் திங். லிவிங் திங்காக வந்து எஸ்ஸாக இருந்தால், அதாவது நேம் வந்து ஏ வந்து லிவிங் திங், எஸ்ஸாக இருந்தால் நம்ம இங்கே லிவிங் திங்குன்னு பிரிண்ட் ஆகும், அதாவது பிரிண்ட் ஏ. நோவாக இருந்தால் இங்கே வந்து நான் லிவிங் திங்குன்னு வரும். ஏன்னா லிவிங் திங் இல்லைன்னா அது நான் லிவிங் திங்காக தான் இருக்கும். அப்போ அது பிரிண்ட்டு பி. அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 5th சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்த்துடலாம்.
கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில் இன் த ஃப்ளோ சார்ட் டு பிரிண்ட் த ஆவரேஜ் மார்க் பை கிவிங் யோர் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் ஆஸ் இன்புட்ஸ். அதாவது கம்ப்ளீட் த கிவன் ஃப்ளோ சார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் வந்து எதை சொல்லுதுன்னு கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் யோர் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. ஆவரேஜ்னால் நம்ம என்னென்னு இப்போ படித்தோம் இல்லையா முன்னாடி, மீன். அதாவது 5 சப்ஜெக்ட், இங்கே பாருங்கள் இன்புட் வந்து 5 சப்ஜெக்டோட மார்க்ஸு. அப்போ 5 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆவரேஜ், அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வரும். அப்போ இது என்னது, இது வந்து ஸ்டார்ட் பட்டன். இன்புட்டில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மார்க்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸிங் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி 5ஆல் டிவைட் பண்ணி வரும்போது என்ன ஆன்சர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், ஆவரேஜ் ஆன்சர் பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன எழுதலாம் இங்கே, பிரிண்ட் ஆவரேஜ். இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம், அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட் இங்கே வந்து எண்ட் ஆகிடுச்சு. புரியுதா? இங்கே வந்து ஆவரேஜ் மார்க் தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த சம்லையும் நம்ம வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி இது மாதிரி போட்டுக்கலாம், பிரிண்ட் ஏ பிரிண்ட் பிக்கு இந்த மாதிரி. ஓகே, ஏன்னா அப்போ தான் அது தனியாக தெரியும். ஓகே, நான் இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இப்போ இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆவரேஜ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன், அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். Construct the flow chart to print teacher's comment as very good if your average mark is above 75 out of 100, or else as still try more can be inserted in the flow chart with earlier one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 100க்கு 75 அபோவ் எடுத்துட்டிங்கன்னா கமெண்ட் வந்து வெரி குட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு குறைவாக எடுத்திங்கன்னா ஸ்டில் ட்ரை மோர்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்போ பாருங்கள், அவங்களே ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்னது ஸ்டார்ட்டு, அந்த டயக்ராம் போட்டுக்கிட்டேன். இது வந்து எண்டு. அப்போது இங்கே வந்து டெசிஷனில் என்ன வரும், 75 மோர் தென் 75 ஆர் கிரேட்டர் தென் லெஸ் தென் 75 ஆர் கிரேட்டர் தென் 75. ஓகே, அப்போது நம்ம இங்கே என்ன பிரிண்ட் பண்ணலான்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் 75. கரெக்டாக ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 75 இருந்துச்சுன்னா எஸ், நீங்கள் எஸ்ன்னு எழுதிட்டிங்கன்னா இங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் வெரி குட்னு பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக பிரிண்ட் வெரி குட்னு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து நோ, நீங்கள் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 75 எடுக்கலைன்னா இங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிரிண்ட் ஸ்டில் ட்ரை மோர். அவ்வளோதான், ஸ்டில் ட்ரை மோர். புரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொஷனில் சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் வந்து 100க்கு 75 அபோவ் எடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் வந்து வெரி குட் சொல்லியிருக்காங்க. நோனா ஸ்டில் ட்ரை மோர். அப்போ அதான் நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 75, எஸ்னா வெரி குட்னு பிரிண்ட் பண்ணணும், நோனா ஸ்டில் ட்ரை மோர், அப்புறம் எண்ட் ஆகிடுச்சு. வெரி கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்த்துடலாம். 7th சம், a merchant calculates the cost price and the selling price of the product bought by him. Construct the flow chart to print profit if the selling price is more than the cost price or else loss. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோன்னே இதே சம்மு தான். இப்போ டெசிஷன் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபிகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ளோ சார்ட் டு பிரிண்ட் ப்ராஃபிட். எப்போ ப்ராஃபிட் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வாங்கின விலையோட விற்ற விலை அதிகமாக, செல்லிங் ப்ரைஸ் வந்து மோராக இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸை விட, செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் காஸ்ட் ப்ரைஸ் லெஸ்ட்னா ப்ராஃபிட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சம்மிங்க பாருங்கள், ஸ்டார்ட்னு நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் சிபி ஆர் எஸ்பி ஆர் சிபிக்கு அந்த இது பேரலோகிராம் ஷேப் போட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் என்ன போடுவோம், அமௌண்ட் ஈக்குவல் டு சிபி ஆர் கிரேட்டர் தென் எஸ்பி. எஸ்ஸாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ப்ராஃபிட்டு, நோவாக இருந்துச்சுன்னா லாஸ், அப்புறம் எண்டு. அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒரு நோட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் வந்து பேரலோகிராம் வந்து இன்புட் சிபி ஆர் எஸ்பி, சிபியா எஸ்பியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும், சிபியும் எஸ்பியும். அப்போ அந்த சிபி வந்து கிரேட்டர் தென் எஸ்பியாக இருந்துச்சுன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து எஸ்பி வந்து கிரேட்டர் தென் சிபியாக இருந்துச்சுன்னா,
உங்கள் புக் ஆன்சர் வந்து இங்கே வந்து சிபி கிரேட்டர் தென் எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ராங்கு. ஆக்சுவலி வந்து எஸ்பி வந்து கிரேட்டர் தென் சிபியாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா அதுதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, construct the flow chart to print profit if the selling price is more than the cost price. கரெக்டா? இப்போ selling price is more than the cost priceனா profit ன்னு print பண்ணணும், இல்லைனா loss ன்னு print பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம இங்கே print பண்ணுவோம். டெசிஷன் மேக்கிங்கில் SP is greater than CP. எஸ் அது எஸ்னா அது வந்து profit ன்னு print பண்ணணும், நோனா வந்து loss ன்னு print பண்ணணும். அவ்வளோதான் எண்டு கீ. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த எஸ் ஆர் நோ வருது இல்லையா, 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்கு தான் இந்த கீ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க 7th சம். அவ்வளோதான், நம்ம இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th சாப்டர். ஸோ இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் அண்ட் ட்ரை தீஸ்லாம் இன்னொரு நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையல் அண்ட் வ்ளாக்ஸ், அதுக்கும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.